சங்கீதம் 145 மூன்றாவது வசனம். சங்கீதம் 145 3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. His majesty. அவருடைய செயல்கள் எல்லாம் மகத்துவம், மகிமையானது, பெருசு அப்படின்னு பார்த்தோம், பெரியவைகள் பார்த்தோம்ல. இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா one cannot fathom, அதாவது அது ஆராய்ந்து முடிஞ்சிடாது, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடித்து விட்ட ஐ எம் கம்ப்ளீட் அப்படி என்று சொல்லி இந்த உலகத்துல ஒரு பெரிய வேத வல்லுநர் சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் மனிதனாக காணப்படுகிறார். யாரு? மனுஷர். ஆராய்ந்து பார்க்கிறவர், வேதத்தை கையில வச்சிருக்க இன்னும் மனுஷனாக தான் காணப்படுறார். தேவனுடைய உதவியோடு, அவருடைய ஆவியின் உதவியோடு வார்த்தைகளை கோர்த்தெல்லாம் என்ன பண்றாரு? சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிறார். வெளிச்சம் மேல வெளிச்சம் கிடைச்சிட்டே இருக்கு, அறிவின் மேல அறிவு மேல மேல வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதுன்னு தெரியுமா அர்த்தம்? அதை ஆராய்ந்து முடிச்சுட்டேன் நானு, அதுக்கு மேல அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. அப்படி சொன்னானா அவனுக்கு ஆல்ரெடி பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆராயவே முடியாது அப்படின்னா ஆராய்ந்து பார்க்க கூடாதது என்று அர்த்தம் அல்ல, ஆராய்ந்து முடிக்க முடியாதது என்று சொல்லி அர்த்தம். அதுதானே அவருடைய மகத்துவம். அப்பதானே அவர் பெரியவர்.